சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அவரை பாதுகாப்பதன் மூலம் இரு பெரும் பேரரசுகளையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில் எங்கள் கடமையை சிறப்பாக நிறைவேற்றுவோம். நல்லது. பாண்டிய இளவரசர் இப்போது உறையூரில் தங்கியிருக்கிறார். நான் மன்னரிடம் அனுமதி பெற்று வந்ததும் நீங்கள் புறப்படலாம். அதனால் நீண்ட பயணத்திற்கு தயாராக இருங்கள். ஆணை தளபதியாரே. வாருங்கள் தாயே, வாருங்கள். இது என்ன அதிசயம்! தாங்கள் எப்பொழுது வருவதாக இருந்தாலும் ஆட்களின் மூலமாக நாங்களும் காட்டிற்குள் வந்து தங்களை வரவேற்று இங்கு அழைத்து வருவோம். இன்று திடீரென்று எந்த அறிவிப்பும் இன்றி தாங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று இவர் சொன்னதும் என்னால் நம்பவே முடியவில்லை. ஏன் உங்களிடம் சொல்லாமல் நான் இங்கு வரக்கூடாதா? அதற்கில்லை தாயே. தாங்கள் தனியாக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்களே, துணைக்கு வரும் மாதுரி கூட வரவில்லையே என்றுதான். நீ என்ன நினைத்துக் கொண்டு இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாய் இருளாயி? நான் உன் பாதுகாப்பில் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நீ, உன் கணவன், உன் பிள்ளை, உனக்கு இந்த காட்டில் துணை புரியும் அத்தனை பேரும் என் பாதுகாப்பில் என் பார்வையில் இருக்கிறீர்கள். இந்த மங்கம்மாவை எவரும் நெருங்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னால் சரிதான் தாயே. நாங்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன உத்தரவு? இப்போதைக்கு எதுவும் இல்லை. நான் தாமரையை பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் வந்தேன். வாருங்கள் தாயே. வேண்டாம், நீங்கள் இருவரும் இங்கே இருங்கள். நான் தாமரையிடம் தனிமையில் பேச வேண்டும். ஆகட்டும் தாயே. நல்லது. என்ன தாமரை, என்னை பார்த்தும் பார்க்காததை போல் இருக்கிறாய்? என்னிடம் பேச உனக்கு பிடிக்கவில்லையா? இனி உங்களிடம் பேச என்ன இருக்கிறது? ஏன் தெரிந்தவர்கள் வரும்போது வழக்கமாக கேட்பது போல் நான் நலமாக இருக்கிறேன், நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்கலாமே? சரி, நீ கேட்காவிட்டால் போகிறது, நானே கேட்கிறேன். நீ நலமாக இருக்கிறாயா? சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கும் கிளியை கூண்டில் அடைத்து வைத்துக் கொண்டு சுகமா என்று கேட்பது போல் இருக்கிறது உங்கள் பேச்சு. உங்களை போன்றவர்கள் இருக்கும்போது என்னை போன்ற ஏதும் செய்ய முடியாத அபலைகளால் எப்படி நலமாக இருக்க முடியும்? என்ன செய்வது? நான் இப்படி செய்ய வேண்டிய கட்டாயத்தை நீதான் எனக்கு ஏற்படுத்தி விட்டாய். ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நான் என்ன செய்து விட்டேன்? நீ சோழ நாட்டிற்கு வந்து கரிகாலருடைய பாதுகாப்பில் இருக்க நினைத்தாயே, அதுதான் நீ செய்த பெரும் தவறு. இனி உனக்கு அவர்தான் அடைக்கலம் என்று சோழ நாட்டிலேயே வாழ நினைத்தாயே, அது அதைவிட பெரிய தவறு. எனக்கு ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் நான் வேறு என்ன செய்திருக்க முடியும்? என் உயிருக்கு என் அண்ணனாலேயே ஆபத்து என்கிற போது நான் வேறு எங்கே போக முடியும்? அந்த நேரத்தில் தங்கள் கணவர் என் மாமா மட்டும் என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் அன்றே நான் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பேன். அதை மறந்து விட்டீர்களா? அதை நான் மறுக்கவில்லை. அப்படி நடந்திருக்க கூடாதுதான்.
ஆனால் உன் அண்ணன் இருங்கோவேல் ஏன் அப்படி ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்? எதனால் தன் உடன் பிறந்த தங்கையான உன்னை கொல்ல முயன்றார்? நீ ஒரு பாண்டிய நாட்டானை, அதிலும் வேளிர் குலத்தின் மாவீரனான வில்லவனை கொன்றதால் சிறை வைக்கப்பட்ட செழியனை காதலித்தாய். வேளிர் குல இளவரசியான தன் தங்கை ஒரு பாண்டிய நாட்டு பகைவனுக்கு பலியாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அப்படி செய்தார். அதில் என்ன தவறு இருக்கிறது? உங்களிடம் இதை பற்றி பேசியதே தவறு. என் அண்ணன் என்னை கொல்ல முயன்றது சரிதான் என்பது போல் பேசுகிறீர்களே. உன் அண்ணன் அதை செய்யாவிட்டால் என்ன? சோழ மன்னர் உன்னை தன் மகளாக பார்த்துக் கொள்கிறார் என்கின்றாயே, அவர் மட்டும் என்ன செய்வார்? உன்னை பணைய காயாக வைத்துக் கொண்டு மிஞ்சியிருக்கும் வேளிர்களை எல்லாம் பயமுறுத்திக் கொண்டிருப்பார். அவர்கள் சிறிதேனும் கரிகாலருக்கு மாறுபட்டு நடந்தால் உன் உயிருக்கு ஆபத்து என்ற நிலையை ஏற்படுத்துவார். அதற்காக உன்னை கொன்றுவிட நேர்ந்தாலும் அதையும் செய்வார். வேண்டாம், இப்படியெல்லாம் என்னிடம் பேசாதீர்கள். ஏன் இப்படி மன்னர் மீது பழி போடுகிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. கருணையே வடிவான மன்னர் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார். கரிகால் சோழரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நீ அவரை இப்போதுதான் சிறிது காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறாய். நான் என் நினைவு தெரிந்த நாள் முதல் அவரை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய எதிரிகளை எப்போது யாரை கொண்டு அழிக்க வேண்டும் என்ற ராஜதந்திரம் அவருக்கு நன்றாகவே தெரியும். அதற்காக யாரை அழிக்க நேர்ந்தாலும் கரிகாலர் அதை தயக்கமின்றி செய்து விடுவார். இப்பொழுது எதற்கு இதையெல்லாம் என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உன்னை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நீ வேளிர் குலத்தின் இளவரசி, இருங்கோவேளின் தங்கை. அந்த மரபுக்கேற்ற வீரத்தோடு வேளிர்களின் வெற்றிக்காக பாடுபடுவேன் என்று உறுதியாக தீர்மானித்து விட்டான். நாளை நீ மிழலை கூற்றத்தின் ராணியாகி விடுவாய். இதை நீயும் புரிந்து கொள்ளவில்லை, என் கணவரும் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இருவரும் இணைந்து இருங்கோவேளின் மரணத்திற்கு பழி தீர்ப்போம், மீண்டும் வேளிர் குலத்தை எழுச்சி பெற செய்வோம் என்று முனைந்து நின்றால் வேளிர் குலத்தை சேர்ந்த அத்தனை பேரும் உங்களுக்கு ஆதரவாக வந்து விடுவார்கள். அதற்காகத்தான் என்னை இங்கே கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறீர்களா? அதற்காக மட்டுமல்ல, உன் அண்ணன் உன்னை எதற்காக கொன்றுவிட துடித்தாரோ அதற்காகவும் தான். எதை பற்றி சொல்கிறீர்கள்? புரியவில்லையா? செழியனை நீ காதலிப்பதை பற்றித்தான் சொல்கிறேன். உன் அண்ணன் விரும்பாத ஒன்று, வேளிர் குலத்துக்கு இழுக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கவே கூடாது. நீ அந்த செழியனை மறக்க வேண்டும். வேளிர் குலத்தின் வாரிசு ஒருவனை மணக்க வேண்டும். உன்னை முன்னிறுத்தி வேளிர் குலத்தை மீண்டும் எழுச்சி பெற செய்து அதன் மூலம் உன் அண்ணனின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னை இங்கு கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறேன். உங்கள் கணவரே, என் மாமா அழுந்தூர் வேளிரே அதற்கு தயாராக இல்லை எனும் போது நான் மட்டும் முயன்று என்ன செய்ய முடியும்? நீ வேளிர் குலத்துக்காக பாடுபட வந்துவிட்டாய் என்று தெரிந்தால் என் கணவரும் அதை ஏற்றுக்கொண்டு இங்கு வந்து விடுவார். மனைவியான என் மீது கொண்டிருக்கும் பற்று, பிள்ளைகளான கதிர்காமனிடமும் பூங்கோதையின் மேல் கொண்டிருக்கும் அன்பும், இவைகளை விட அவர் உன்மீது கொண்டிருக்கும் பாசம் மிகவும் உயர்ந்தது என்று நான் அறிவேன். நீ எப்போது நிலைமையை புரிந்து கொள்கிறாயோ அதுவரை நான் உன்னை விடமாட்டேன். அத்தை, என் மீது வருத்தப்படாதே தாமரை. நான் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையை நீதான் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறாய். நீ மிகவும் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாயே. உன் பெருமைக்குரிய மாமன்னர் கரிகாலர், அவரால் உன்னை கண்டுபிடிக்க முடிந்ததா? அவருக்கு துணையாக செயல்பட்ட செழியன், முத்துநகை, புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தளபதி பார்த்திபன், இவர்களில் ஒருவராலாவது அதை சாதிக்க முடிந்ததா? இப்பொழுதாவது இந்த மங்கம்மாவின் வலிமையை புரிந்து கொள். நானாக உன்னை விடுவித்தாலே ஒழிய வேறு யாராலும் உன்னை இங்கிருந்து காப்பாற்றிக் கொண்டு போக முடியாது. அதனால் காலம் கழியும் வரை நீ காத்திருக்கத்தான் வேண்டும். ஆனால் ஒன்று, நீ இங்கிருக்க வேண்டிய காலம் வரை உனக்கு எந்த குறையும் நேராது. இடையில் ஒரு மிகப்பெரிய சங்கடம் உனக்கு நேர இருந்தது என்பதை நான் அறிவேன். அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு மீண்டும் நேராது. அதற்குரிய எல்லா பாதுகாப்புகளையும் நான் செய்துவிட்டேன்.
நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை விட இருளாயி என்னை நல்லபடியாகவே பார்த்துக் கொள்கிறாள். அதற்கு காரணமும் நான் தானே. உனக்கு எந்த சங்கடமும் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆணையிட்டிருக்கிறேன். அதனால் நீ நிம்மதியாகவே இருக்கலாம். ஆனால் தப்பித்து போக வேண்டும் என்று முயற்சி செய்தால் மங்கம்மாவின் மற்றொரு முகத்தை நீ பார்க்க நேர்ந்துவிடும். வருகிறேன். கருங்குழலி, என்னவாயிற்று? இப்போது எதற்காக கண்ணீர் வடிக்கிறாய்? அவரை என்னை வந்து சந்திக்க சொல்லுங்கள் என்று உன்னிடத்திலிருந்து வந்த தகவல் சாதாரணமான சந்திப்புக்கு தான் என்று நினைத்து நான் சற்று பொறுமையாக வந்தேன். வழியில் மணிமாறனை சந்திக்க இருவரும் சேர்ந்து வந்தோம். இங்கு நீ கண்ணீருடன் உட்கார்ந்திருக்கிறாய். என்னவாயிற்று கருங்குழலி? உன்னைத்தானே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சொல் கருங்குழலி, எதற்காக இப்படி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய்? அண்ணா, இன்று காலையே இது பற்றி தங்களிடம் பேச வேண்டும் என்று இருந்தேன். நான் எழுந்திருப்பதற்கு முன்பாக அதிகாலையிலேயே நீங்கள் வீட்டை விட்டு சென்று விட்டதால் என்னால் தங்களிடம் பேச முடியவில்லை. நேற்றிரவு பணிப்பெண்ணுடன் நான் கோவிலுக்கு சென்றிருந்தேன். திரும்பி வரும் வழியில் பணிப்பெண்ணின் வீடு அமைந்திருப்பதால் அவளை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு நான் மட்டும் தனியே வந்து கொண்டிருந்தேன். தனியே வந்து கொண்டிருந்த என்னை ஒருவன் வழிமறித்து இவ்வளவு மங்களகரமாக நீ இருக்கக்கூடாது என்று என்னை வலுக்கட்டாயமாக நிறுத்தி என் நெற்றி குங்குமத்தை அழித்து என் கூந்தலில் இருந்த பூவையும் பறித்து எடுத்து என் கூந்தலையும் மறித்து விட்டான். அப்படி என்னை அமங்கலமாக்கிவிட்டு அவன் என்னிடம் என்ன சொன்னான் தெரியுமா? இங்கு உனக்கு நேர்ந்த கதி அனைத்தையும் உன் அண்ணன் மணிமாறனிடம் போய் சொல். இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை அவன் அழிக்க நினைத்தால் அவன் வீட்டில் உள்ள பெண்ணிற்கும் அதே கதிதான் ஏற்படும் என்று அவனுக்கு நினைவுபடுத்தி என்றான். என்னுடைய பழி வாங்கும் இப்படலம் இதோடு முடிவதும் மேலும் தொடர்வதும் உன் அண்ணன் கையில் தான் இருக்கிறது என்றான். இதற்கு மேலும் அவன் தொல்லை கொடுக்க ஆரம்பித்தால் உன் கூந்தலின் நுனிப்பகுதியை தானே வெட்டி எடுத்திருக்கிறேன். அப்பொழுது உன் கூந்தல் முழுவதையும் மொட்டை எடுத்து விடுவேன் என்று எச்சரித்து விட்டு போனான். பாண்டிய நாட்டு படைத்தலைவன் மணிமாறன் தங்கை என்று தெரிந்திருந்தும் உன்னை இந்த அளவிற்கு அவமானப்படுத்தி எச்சரித்து சென்றிருக்கிறான் என்றால் அவன் யாராக இருக்கும்? சொல் கருங்குழலி, வந்தவன் பார்ப்பதற்கு எப்படி இருந்தான்? அவன் முகத்தை நான் எங்கு பார்த்தேன்? வந்தவன் முகமூடி அணிந்தல்லவா வந்திருந்தான். என்ன, முகமூடி அணிந்து வந்திருந்தானா? ஆமாம், தன்னை அடையாளம் தெரிந்து கொள்ளாத வண்ணம் அவன் முகமூடி அணிந்துதான் வந்திருந்தான். மணிமாறா, கருங்குழலியை மிரட்டிவிட்டு சென்றவன் யாராக இருக்கும் என்று உனக்கு தோன்றுகிறதா? அதுதான் எனக்கும் புரியவில்லை. முத்துநகை பாண்டிய நாட்டில் இருந்தாலாவது அவள் மீது சந்தேகம் கொள்ளலாம். அவளும் சோழ நாட்டிற்கு திரும்பி சென்று விட்டாள். இது யாருடைய வேலையாக இருக்கும்? கருங்குழலியிடம் உன்னை பற்றி கூறி எச்சரித்திருக்கிறான் என்றால் நிச்சயம் அவன் நமக்கு தெரிந்தவனாகத்தான் இருக்க வேண்டும்.
நமக்கு தெரிந்தவனாகத்தான் அந்த முகமுடிக்காரன் இருக்க வேண்டும் என்று எதன் அடிப்படையில் நீ அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? என்ன மணிமாறா இப்படி கேட்கிறாய்? வந்தவனுக்கு உன்னை பற்றி தெரிந்திருக்கிறது, கருங்குழலியை பற்றியும் தெரிந்திருக்கிறது. அப்படி என்றால் அவன் நமக்கு தெரிந்தவனாகத்தானே இருக்க வேண்டும். என்னை பற்றி யாராவது அவனிடம் சொல்லி அனுப்பி இருக்கலாம் அல்லவா? உண்மைதான், அதற்கும் சாத்தியம் இருக்கின்றது. ஏன் மணிமாறா, எனக்கு ஒரு சந்தேகம். நமது நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனிப்பதற்காக முத்துநகை இங்கு யாராவது ஒற்றர்களை நியமித்திருப்பாளோ? இருக்கலாம். ஒரு நாட்டுக்குள் இன்னொரு நாட்டு ஒற்றன் இருப்பது இயல்புதான். சோழ நாட்டு ஒற்றனும் இங்கு இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. இல்லை என்றால் நம்மை கண்காணிக்கும்படி முத்துநகை கூறிவிட்டு சென்றிருக்கலாம். எதற்கும் நாம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் மணிமாறா, கருங்குழலியை அமங்கலமாக்கியவன் உனக்கு எதற்காக எச்சரிக்கை விடுத்துவிட்டு சென்றான்? அதைத்தான் நானும் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். அண்ணா, சமீபத்தில் தாங்கள் எந்த பெண்ணிற்காவது இடைஞ்சலாக இருந்தீர்களா? அந்த முகமூடி மனிதன் ஏன் தங்களை எச்சரிக்க வேண்டும்? சொல் மணிமாறா, எந்த பெண்ணிற்காவது நீ தொந்தரவு கொடுத்தாயா? வழக்கம் போல் மலர்கொடியைத்தான் மிரட்டிவிட்டு வந்தேன். அதுதானே பார்த்தேன். காரணம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காதே. முத்துநகை பாண்டிய நாட்டிற்கு சென்று விட்டாள் என்பதால் மறுபடியும் உன் வேலையை காட்ட ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார் மணிமாறா, முத்துநகை இங்கு இல்லையே தவிர நம்மை கண்காணிக்க நிச்சயம் அவள் ஆட்களை விட்டு சென்றிருப்பாள். அப்படி என்றால் நான் மலர்கொடியிடம் நடந்து கொண்ட முறையினால்தான் இப்படி நடந்திருக்கும் என்கிறாயா? நான் அப்படி சொல்லவில்லை மணிமாறா. முத்துநகை பாண்டிய நாட்டை விட்டு சென்ற உடனேயே அவளை வம்புக்கு இழுக்க வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன். ஆமாம் அண்ணா, சிறிது நாட்களுக்கு நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நாமே போட்டுக்கொள்வது நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது மணிமாறா? நம் பாதுகாப்பை நாம் தானே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். கருங்குழலி கூறியது போல் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நாமே ஏற்படுத்திக் கொள்வது சரிதான். மாமனருக்கு என் பணிவான வணக்கம். வா பார்த்திபா, ஏதேனும் முக்கியமான செய்தியை சொல்ல வேண்டுமா? ஆம் மன்னவா, அதற்காகவே வந்தேன். அப்படியா? என்னவென்று சொல். பாண்டிய இளவரசரோடு சேர நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்குரிய வீரர்களை தேர்ந்தெடுத்து விட்டேன். பலே, நீ எப்பொழுது இந்த செய்தியோடு வருவாய் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீ நேரில் இருந்துதானே தேர்ந்தெடுத்தாய்? ஆம் மன்னவா. அப்படியானால் நிச்சயம் மிகவும் தகுதியுள்ள வீரர்களைத்தான் நீ தேர்ந்தெடுத்திருப்பாய் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. ஒரு சிறந்த வீரனை மற்றொரு சிறந்த வீரனால் தான் தேர்ந்தெடுக்க முடியும். உன்னையே பல சோதனைகளுக்கு பிறகுதானே செடியன் தேர்ந்தெடுத்தான். தேர்ந்தெடுத்தவன் யார் என்பதை கொண்டுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் தகுதி தீர்மானிக்கப்படுகிறது. உன்னை தேர்ந்தெடுத்தவன் செடியன் என்பதால் நீ மிகவும் தகுதி உள்ளவன் என்பது உறுதியானது. அதேபோல் நீ தேர்ந்தெடுத்தவர்கள் அந்த வீரர்கள் என்பதால் அவர்களுடைய தகுதியும் உறுதியாகிறது. தங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் என் பொறுப்பை நிறைவேற்றியிருக்கிறேன் மன்னவா. வீரர்களை பற்றி பேச ஆரம்பித்தாலே என் மனம் மகிழ்ச்சியில் ஆழ்ந்துவிடும் பார்த்திவா. ஒருவன் என்னதான் வீரனாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்குரிய களம் அவனுக்கு அமைய வேண்டும். சிங்கம் என்னதான் வலிமை உள்ளதாக இருந்தாலும் அது குகையை விட்டு வெளியே வராதவரை அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்பார்கள். அதேபோல் ஒரு சிறந்த வீரன் எவ்வளவுதான் வலிமை பெற்றவனாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்பு அவனுக்கு அமைய வேண்டும். உண்மைதான் மன்னவா. என் தந்தையார் இளஞ்சை சென்னியை எடுத்துக்கொள். வடதிசையிலிருந்து மோரிய பேரரசின் பெரும்படை தமிழகத்தை நோக்கி பாயாமல் போயிருந்தால் அவரது வீரத்தை எவருமே அறிந்திருக்க முடியாது.